பிரான்சிலே மிகவும் புகழ்பெற்ற சுற்றுலாத்தலங்களில் ஒன்றான ஒயிட் சர்ச் என்று சொல்லப்படுற இடத்துல தான் நிற்கிறேன். இது ஃப்ரான்ஸில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். அது காட்ட தேவையில்லை, சொல்ல தேவையில்லை. ஆனால் வேறு நாடுகளிலிருந்து பார்க்குறவர்கள் உடைய பாருங்கோ. இது ஃப்ரான்ஸின் மிகப்பெரிய தலைநகரத்தில் இருக்கின்ற சுற்றுலாத்தலங்கள் உண்டு ஒயிட் சர்ச்னு சொல்கிறது. இதன் சிறப்புகள் மற்றும் இது மேலே இந்த காட்டுறன்னு என்னென்னமா இருக்கும்னு சொல்லி சின்ன ஒரு வீடியோ சிறிய காணொலி காட்டுறவங்களுக்கு எல்லோரும் பாருங்கோ. மேலே போயிட்டு காட்டுறவங்களுக்கு உண்மையாக எல்லோரும் இங்கே வாரது வேறு நாடுகளில் வாரவர்கள் இந்த இதுக்கு வராமல் விட மாட்டோம், தவற விட மாட்டோம். தொடர்ச்சியாக காணொலியை பாருங்கோ. நான் மேலேருந்து காட்டுறவங்களுக்கு இது 2-3 தளங்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கு. நான் கீழே தான் உங்களுக்கு காட்டினான். அப்படியே திருப்புறம் பாருங்கோ. இது நான் போகிறது இப்போ 2வது தளம். இதுக்கு மேலான் ஆலயம் அமைந்திருக்கு. ஒரு மலைக்கு மேலே மலை உச்சிலாம் ஆலயம் அமைந்திருக்கு. வடியாக பாருங்கோ. மிக மிக உயரத்தில் அமைஞ்சிருக்கு. ஃப்ரான்ஸுக்கு வாராக்கள் இதை தவற விடாதீங்கோ. நல்ல ஒரு சுற்றுலாத்தலம். அதை விட ஆண்டவன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் உங்களுக்கு கீழே இருந்து முதல் காட்டினான். நான் முதலாவது தளத்திலேருந்து கீழே காட்டப்புறம் பாருங்கள். இவ்வளோ உயரத்தில் நிற்கிறேன். இதில் ஒரு ஆட்டினம் சுற்றி கொண்டு இருக்குது. கீழே இவ்வளோ மக்கள் கீழே இவ்வளோ பள்ளத்தில் நிற்கிறேன்னு பாருங்க. கீழே பள்ளம். இது ஆட்டினங்கள் இதில் விளையாடலாம். காசு பே பண்ணிட்டு சுற்றணும். அது ஓகே. இதிலேருந்து இந்த ஆலயம் இவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு பாருங்க. நான் மேலே போய் திருப்பி உங்களுக்கு காட்டுறேன். மேலே என்னென்ன மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த விஷயங்களும் உங்களுக்கு நான் வடிவாக காட்டுறேன். வடிவாக பாருங்கள் பிறகு. இங்கே மேலே போகிறதுக்கு கன வழிகள் இருக்குது, கன படிகள் அமைச்சிருக்கணும். அந்த வயது ஒன்றாக்கள் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி செங்குத்தாக இருக்குது. அதுக்கு ஒவ்வொரு கொணலில் அமைச்சிருக்கணும். உண்மையாகவே ஒரு நேத்திக்கு வந்து கன பேர் போகிறது. பரிசில் இருக்கிற எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இப்போ 3வது தளத்துக்கு வந்துட்டேன். பாருங்க ஒத்தர மாதிரி இருக்குது 3வது தளம். இதுலேருந்து ஆலயத்தை பாருங்க. ஒரு மெய்சிலிக்க வைக்கிற ஒரு காட்சி இது. எல்லாம் சொல்லிவிடும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லிவிடும். பார்க்குறவர்கள் பாருங்க. ஃப்ரான்ஸில் தலைநகரில் இருக்கிற பாரிஸில் இருக்கிற ஒயிட் சர்ச்சை அப்படியே கீழே பாருங்க. படிகளாக போகுது. அவங்கள அந்த ராட்டினம் சுற்றுது. நான் இன்னும் உங்களுக்கு மேலே காட்ட வலிக்கிற போகிறேன். மேலேருந்து காட்டினேன்டால் ஃப்ரான்ஸின் ஈபிள் டவர்லேருந்து கணக்கு தெரியும். ஃப்ரான்ஸ் இருக்கிறார்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. எத்தனை நேரம் பார்த்துருப்பீங்க வந்து. ஆனால் பார்க்காதவரும் கனவு இருப்பீங்க. பார்க்குறவங்க வந்து பாருங்க. என்றால் சுற்றுலாத்திலும் அதை விட எங்களோட மைண்டை ரிலாக்ஸ் ஆகும். எங்களோட என்ன சொல்கிறது, நாங்கள் இதில் இருந்தால் எங்களோட மனநிலை பாதிப்பு கொஞ்சம் இதாக இருந்தால் வந்து கோயிலுக்கு வந்து ஆறி அமர்ந்து போகலாம். வடியாக பாருங்க. இதில் இது 4வது தளத்துக்கு வந்துட்டேன். இப்போ 4வது தளத்துலேருந்து பாருங்க. அந்த சிற்ப வீரலை பாருங்க. ஆண்டவற்ற சிற்ப வீரலை பாருங்க. இப்படி அவன் செய்திருக்கிறவண்டு அப்படியே கீழே ஆட்டம் பாருங்க. இவ்வளோ ஃப்ரான்ஸின் என்ன சொல்கிறது பாருங்க. அப்படியே உங்களுக்கு அந்த மாலை உச்சியில் நிற்கிறேன். ஒரு மலையில் உச்சியில் நிற்கிறேன். அந்த சரியான மலை மப்பான் டைம் இது. எப்படி இதை பாருங்கள். அந்த மலையிலேருந்து காட்டுறவங்களுக்கு ஃப்ரான்ஸின் அழகாக பாருங்கள். ஒரு காலை இன்னும் மேலே போகிறேன்னு போயிட்டு காட்டணும் உங்களுக்கு. வடியாக பாருங்க. வேறு நாடுகளில் இருக்கிற பாருங்க. தச்சில் வேறு நாட்டிலேருந்து ஃப்ரான்ஸுக்கு வர்றவர்கள் இதை பார்க்க தவற விடாங்க. அரிய ஒரு என்ன சொல்ற சுற்றுலாத்தலம் இது.
இதிலிருந்து நாங்கள் ஆலம் மேலே போடுறக்குரிய பாதை காட்டுறோம் பாருங்கள். இதெல்லாம் ஆலம் கடைசி ஆலயத்துக்கு போகிறோம். எப்படியான இடத்துல போகிறோன்னு வரோம். சரியான நடந்து போகிறோம். நடந்து போகிறது இப்படி மலையிடக்கால பாதை அமைச்சிருக்கேன்னு பாருங்க. வித்தியாசமாக இருக்குது. பார்க்க சும்மா என்ன சொல்கிறது, கடைசி படிக்க வந்துட்டு நம்ம ஆலயத்துக்கு போகிறோம். இதுலேருந்து பாருங்கள், இதுலேருந்து வியூவை பாருங்கள். இதுலேருந்து கீழே வியூவை பாருங்கள். மெய் சிலிர்க்க வைக்கும் ஒரு காட்சி. வேறு நாட்டில் இருக்கிற உதாரணம் இலங்கை, இந்தியாவில் இருக்கிற பாருங்கள். இதோட ஃப்ரான்ஸில் இப்போ கட்டாயமாக பார்த்துருப்பீங்க, பார்க்க வரும் இருப்பீங்க. இருந்தால் பாருங்க, வந்து பாருங்க. உண்மையாகவே எல்லோரும் பார்க்க வேண்டிய இடம், பார்க்க விட ஆலயத்தை தரிசிக்க வேண்டிய இடம். அப்படியே பாருங்கள். இப்படி ஆலயத்தை பாருங்க. இப்படி ஆலயம் உண்மையாகவே தரிசிக்க வேண்டிய இடம் உண்டு. உண்மையாக அழகாக இருக்கு. இதில் இருந்து ஒவ்வொரு படிப்படியாக வரைத்தான் நாங்கள் மேலே போகணும் ஆலயத்துக்கு. இதுலேருந்து படி தான், ஒவ்வொரு படி. ஆலயத்தின் உச்சியை பாருங்க, எவ்வளோ சிற்ப வேலைகள். உண்மையாகவே அதை விட இதில் பாருங்க, அந்த நேர்த்தி கொண்டு வந்து எல்லாம் இது காட்டியிருக்கணும். ஒவ்வொரு தங்க நேர்த்திகளுக்காக ஒரு திறப்பு. இந்த பாருங்கள், இவ்வளோ இதுக்கு திறப்பு எல்லாம் கட்டியிருக்கேன். திறப்புகளில் ஒரு இதோட நூல்கள்லாம் கட்டியிருக்கேன் பாருங்க. ஒரு தங்க நேர்த்தி பாருங்க, இவ்வளோ பூட்டுகள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த இதில். இப்படி எவ்வளோ இது போகணும் வேறு அந்த பூட்டுள்ள அவங்க இப்படி நீட்டுக்கு போகுது பூட்டுவில். இவ்வளோத்துக்கு செய்து வச்சுருக்கீங்க இந்த நேத்தியே. இதில் வாகனம் நிற்கணும் யோசிச்சு பாருங்கள். இந்த மலை உச்சியில் வாகனம் நிற்கிது. இதுக்கு மேலே தான் ஆலயம் இருக்குது. மலை உச்சியில் எப்படி இருக்குது பாருங்க. இதுக்கு மேலே ஆலயம். அவங்க காட்ட போகிற முடியாது, மேலே போயிட்டு காட்டுற முடியாது பாருங்க. இப்போ வந்துட்டேன்னு சேர்த்துக்கிட்ட அப்படின்னு பாருங்க. அது என்ன அழகாக வெளி இருக்குன்னு பாருங்க. சிற்ப வேலையில் என்ன வெளி இருக்கணும் கதவுகளில். உண்மையாகவே சூப்பராக ஒவ்வொருத்த பாருங்க. பிரான்ஸ் நாட்டின் ஒயிட் சர்ச். வேறு நாட்டில் இருப்பவருடைய பாருங்க. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் இருப்பவர்கள் உடைய பாருங்க. உள்ளுக்கு போகிறதுக்கு லைன்லாம் போயினோம். எல்லாம் க்யூவில் எல்லாம் பாடி செக் பண்ணி தான் அனுப்பினோம். அது ஃபேமஸான ஆலயம் வந்தபடியால் உள்ளுக்கு எல்லாரும் அனுமதியில் போயில அனுமதி என்ன எல்லாம் பாடி செக் பண்ணி தான் அனுப்பினோம். அது மேலே பாருங்க, இந்த சிலமா சங்கிலியின் சிலமாடு உள்ள சிலம் அப்படி செய்து வச்சு பாருங்க. எப்படி இருக்கும். நல்லா இருக்கு, அழகாக இருக்கேன். நான் கிணறம் வந்து போனா நான் வேறு நாட்டில் இருக்கிற அப்படியே பாருங்க. வேறு நாட்டில் இருக்கிறார்கள் உடைய பாருங்கள். இந்த சிற்ப வேலையால் மேலே மாதாண்ட உருவம் கிடக்கு. இயேசுவை பாருங்கள் அப்படின்னு
என்ன வழி இருக்குன்னு வாய்ச்சி பிடிங்கோ. ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து உங்களை ஒரு வச்சு காட்டுறேன். எல்லோரும் ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்கா பார்த்துருப்பீங்க. வேறு நாட்டில் இருக்கிறார்கள் உடைய பாருங்கோ. அரிய காட்சி உண்டு. இது பாதுகாப்பு, இதெல்லாம் பாதுகாப்பு செக் பண்ணி அனுப்பினோம். பார்த்தீங்களா உள்ளுக்கு இது படியால் உள்ளுக்கு போகிறோம். இதுக்கு நம்மளை படம் எடுக்கிறான்னு நினைக்கிறேன். இதுக்கு சத்தம் போடக்கூடாது, படம் எடுக்கிறாது. சிற்ப வெளியே பாருங்க, உண்மையாக ஆளாயிரும். சிற்ப வேலிகள் உள்ள ஃபோட்டோ எடுக்கலான்னு நினைக்கிறேன். நான் எதுக்கும் நான் முடிஞ்ச அளவு காட்டுறேன். உங்களுக்கு முடிஞ்ச அளவு உள்ள காட்டுவேன். நேர்த்திக்கு விழாக்கள் கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு அறையாக ஜேசிபி பிராண்ட் சிறுபான்மை வச்சிருக்கணும். அடுத்த அறைக்கு வாங்குவோம். சிற்பக்கலைகளாலேயே நிரம்பி இருக்கிறது. இதை வீடியோவில் எடுத்து போடினோம். என்னென்று மேலே காட்டினம் பாருங்கள், எப்படி வருதுண்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு காட்டினம் பாருங்க. இப்போ தான் திரையில் போயிடணும்.
இதோட காணும் டிரைவ் செய்ய போகிறேன். உடைய பாருங்கோ. இதுதான் மெயின் சுரூபம். பிரான்ஸ் உள்ள ஒயிட் சர்ச். மூன்று முறை காணொலியில் எல்லோரும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கங்கள். என்றும் உங்கள் ஏகே கோகுலன். நன்றி.